திருமணமான ஆண்டிகளை குறிவைத்து மோசடி. தமிழக குடும்ப பெண்களே உஷார். சென்னை மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் அவர். சென்னையில் நிரந்தரமாக உள்ள அவருக்கு மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். அவர்கள் கோவையில் வசிக்கின்றனர். வாரந்தோறும் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை பார்க்க தொழிலதிபர் கோவைக்கு வந்து செல்வது வழக்கம். அவரது செல்போன் எண்ணிற்கு போர்டிம் என்கின்ற இன்டர்நேஷனல் ஆப் மூலம் கடந்த மாதம் ஒரு அழைப்பு வந்தது. அதில் பேசிய மர்ம நபர், தொழிலதிபர் தனது மனைவி பிள்ளைகளை பார்க்க கோவைக்கு வரக்கூடாது, வந்தால் கொலை செய்து விடுவேன், சென்னைக்கு வந்து கொலை செய்யவும் தயங்க மாட்டேன் என்று அந்த நபர் போனில் மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலதிபர் இதுகுறித்து விசாரித்த நிலையில் போர்டிம் ஆப் மூலம் தன்னை போனில் அழைத்து மிரட்டிய நபர் கோவை ரத்னபுரியைச் சேர்ந்த ஸ்வீட்சன் என்கின்ற வாலிபர் என்பது தெரிய வந்தது. இதுகுறித்து சென்னை தொழிலதிபர் போலீசில் புகார் செய்தார். அந்த விசாரணையில் அந்த மொபைல் எண் நாராயணன் என்ற பெயரில் எடுக்கப்பட்ட அந்த சிம் கார்டை ஸ்வீட்சன் பயன்படுத்தியது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் கோவைக்கு வந்த சென்னை தனிப்படை போலீசார் ரத்னபுரியில் உள்ள ஸ்வீட்சன் வீட்டிற்கு சென்று அவரை கைது செய்ய சென்றனர். போலீசாரை பார்த்த ஸ்வீட்சன் வீட்டின் கண்ணாடி ஜன்னல்களை உடைத்துக் கொண்டு தப்பியோடி தலைமறைவாகிவிட்டார். இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோவை ரத்னபுரியைச் சேர்ந்தவர் ஸ்வீட்சன். சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் இசைப்பிரிவில் உதவியாளராக பணி செய்து வருகிறார். ராமநாதபுரத்தில் உள்ள லிவிங் கார்டு ஆலயத்தில் அட்மினாக பணிபுரிந்து வருவதும், பகுதி நேரமாக கிறிஸ்தவ தேவாலயங்களில் இசை வாசிக்கும் பணியில் வாரம் 3000 ரூபாய் சம்பளத்திற்கு பணிபுரிந்தும் வந்துள்ளார். சிங்காநல்லூரில் உள்ள ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் போது சென்னை தொழிலதிபர் மனைவியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த சமயத்தில் சகஜமாக ஸ்வீட்சன் தொழிலதிபர் மனைவியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை காட்டி பணம், நகைகளை மிரட்டி வாங்கியுள்ளார். இதுகுறித்து அறிந்த தொழிலதிபரின் மனைவியின் தந்தை தனது மகளின் வாழ்க்கை கெட்டுவிடும் என்ற அச்சத்தில் ஸ்வீட்சன் மற்றும் அவரது பெற்றோரை அழைத்து எச்சரித்து அனுப்பியுள்ளார். ஆனால் சிறிது நாட்கள் கழித்து ஸ்வீட்சன் மீண்டும் தொழிலதிபர் மனைவியை தொடர்பு கொண்டு தனது காதல் வலையை வீசியுள்ளார். இது போன்ற இன்னும் சில பணக்கார வீட்டு பெண்களிடமும், குறிப்பாக 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலதிபர்களின் மனைவிகளை பணக்கார குடும்ப பெண்களை குறிவைத்து அன்பாக பேசி பழகி பின்னர் அவர்களுடன் எடுத்து போட்டோக்களை வைத்து அவர்கள் குடும்பத்திற்கு அனுப்பிவிடுவேன் என்று அதை வைத்தே அவர்களை மிரட்டி பணம், நகைகளை பறித்து வந்துள்ளார். இப்படி தொழிலதிபர்கள் மனைவியை குறிவைத்து பழகி மோசடி செய்து வந்த ஸ்வீட்சனுக்கு அவரது குடும்பத்தாரே இதற்கு உதவி செய்து வந்துள்ளனர். குறிப்பாக ஸ்வீட்சனின் மனைவிக்கு தெரிந்தே பல பெண்களிடம் இதுபோல ஸ்வீட்சன் பழகி இருப்பதும், இரவு நேரங்களில் பல மணி நேரம் வீடியோ காலில் பல பெண்களிடம் அவர் பேசியதும் போலீஸ் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை மிஞ்சும் வகையில் கோவை வாலிபர் இதுபோன்று தொழிலதிபர்கள் மனைவிகள், பணக்கார குடும்ப தலைவிகளை குறிவைத்து காதல் வலை விரித்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்து அதை காட்டி மிரட்டி பணம், நகைகளை பறித்த சம்பவமும், இந்த விவகாரத்தில் சென்னையை சேர்ந்த தொழிலதிபருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவமும் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் தின சேவல்.